உங்கள் மத்தியில் பேசும்படியாக தேவன் கொடுத்த கிருபைக்காக தயவுக்காக ஆண்டவரை சோத்தரிக்கிறேன். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் 4-5 வாசிக்கிறோம். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடந்தது போல, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடந்தது போல அவன் நீயும் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஈசாக்கிடத்தில் ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆபிரகாம் ஆண்டவர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் ஆண்டவர் ஆபிரகாம் நோக்கி விடுகிறார். உன் தேசம், உன் குடும்பம், உன் ஜாதி, இன மக்கள் எல்லாத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லுகிறார். அப்படியே கீழ்ப்படுத்தி போனதுனால இந்த 26ஆம் வசனத்தில் 5வது வசனத்தில் சொல்லுகிறது, திரளான ஜாதிகளை அவனுடைய சந்ததியிலே கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அந்த கீழ்ப்படுதல் நிமித்தம் ஒரு குழந்தை இல்லை. ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படுதல் நிமித்தம் திரளான ஜாதிக்கு அவனை தகப்பனாக மாற்றினார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு அநேகருக்கு கீழ்ப்படிதல் இல்லை. இந்த ஆபிரகாமை பாருங்கள், அவன் கீழ்ப்படிந்ததனால குடும்பத்தம், பெற்றோர்கள், இனம், ஜாதி, தேசத்தை எல்லாம் விட்டு தேவன் சொன்ன தேசத்துக்கு அவன் கடந்து போனதுனால அவனை ஆண்டவர் சொல்லுகிறார், அவனை பெருக பண்ணினார். திரளான ஜாதி மக்கள், திரளான வானத்து நட்சத்திரங்களை போல இந்த பூமியெல்லாம் முன்மூலமாக ஆசீர்வதிக்கப்படும். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. அந்த கீழ்ப்படிதனால அவனை பாருங்க, குழந்தையே இல்லாத நாட்கள் அவனை அழைத்து திரளான ஜாதிக்கு தகப்பனாக ஆண்டவர் மாற்றினார். அந்த கீழ்ப்படிதல் தாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய பேருக்கு அந்த கீழ்ப்படிதல் இல்லாம இன்னைக்கும் அப்படிதான் இருக்காங்க. ஆண்டவர் போச்சன இடத்துக்கு போற கிடையாது. கீழ்ப்படியணும், முதல்ல கீழ்ப்படியணும். ஆண்டவர் இந்த இடத்துல என்ன ஆசீர்வதிக்க மாட்டாரா? தேவ பிள்ளையே, குடும்பம், உறவுகள் நினைத்து அதே இடத்துல ஆண்டவர் சில பல நேரம் பேசியும் போகாம இருக்கிறாங்க. அதனாலதான் ஆசீர்வதிக்கப்பட முடியல. அதனாலதான் நீ தரித்திரத்தில் இருக்க, அதனாலதான் நீ கடற்பாரத்தில் இருக்க, அதனாலதான் உனக்கு ஆசீர்வாதம் இல்லை, அதனாலதான் உனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. இந்த ஆபிரகாம் அப்படி இல்லை. அவன் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவர் என்னெல்லாம் கட்டளை கொடுத்தாரோ அதற்கெல்லாம் கீழ்ப்படிந்து நடந்ததுனாலே திரளான ஜாதிக்கு அவனை தகப்பனாக மாற்றினார். ஹல்லேலூயா! இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரே, சகோதரியே, விசுவாசியே, தேவ பிள்ளையே, இன்னைக்கு பல மணி நேரம் ஆராதிக்கிற நீயே கீழ்ப்படுகிறது அல்ல. ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. அதெல்லாம் தேவன் ஆசீர்வதிக்கிறதா எந்த இடத்துல ஆசீர்வதிப்பார்? அப்ப ஆபிரகாம் எதுக்கு நான் காண்பிக்க தேசத்துக்கு போய் என்று சொன்னார்? அவன் ஏன் கீழ்ப்படிந்து போனா? கீழ்ப்படினா கீழ்ப்படியும். ஆண்டவர் அதை சொல்றான்னு ஏதாவது காரணம் இருக்கும், அர்த்தம் இருக்கும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைக்கு இன்னைக்கு கீழ்ப்படிதல் இல்லாம நிறைய பேர் ஆசீர்வாதத்தை இழந்து இருக்கிறாங்க. பாருங்க, அவனை பெரிய சீமானாக மாற்றினார் ஆண்டவர் என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். இந்த வார்த்தை இது யாருக்கு சொல்லுகிறார்? தேவன் ஈசா கிட்ட சொல்லுகிறார், அதே போல உன்னை மாற்றுவேன் என்று சொல்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரி, நீ யாராய்? கீழ்ப்படுதல் முக்கியம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுதல் முக்கியம். அந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தா உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும். நான் எப்படி அங்க போவேன், நான் எப்படி இங்க போவேன்? நான் போக மாட்டேன்னா இரு. வாழ்க்கை புள்ளா நீ என்ன இரு, வாழ்க்கை புள்ளாவே இரு, சும்மாவே இரு. என்ன நீ உன் வாழ்க்கையில பிள்ளைகளும் இருக்காது, எதுவும் இருக்காது. தேவ பிள்ளையே, உனக்கு ஆசீர்வாதமும் இருக்காது. ஆபிரகாம் ஆண்டவர் அவனை குடும்பத்தை விட்டு வேறு பிரித்து போனதுனாலே அவன் திரளான ஜாதிக்கு தகப்பனாக மாற்றினான். இந்த பூமி எங்கும் அவன் ஜாதிக்கு கொடுக்க முடியாத ஆண்டவர் கிருபை செய்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ உன் குடும்பம் பார்த்துட்டு இருக்க, உன் ஜாதின்னு பார்த்து கொண்டு இருக்கிற, உன் பெற்றோர்கள் பார்க்க, உன் தேசன்னு பார்த்து கொண்டு இருக்கிற. ஆனா ஆபிரகாம் பார்க்கல. தேவன் சொன்ன உடனே அவன் அப்படியே கீழ்ப்படிந்து தான் போற தேசம் என்னென்று அறியாமல் போனான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கீழ்ப்படுதல் தாங்க மெயின். அந்த கீழ்ப்படிந்ததுனால ஆபிரகாம் மூலமாக இந்த பூமி ஆசீர்வதிக்கப்படும். திரளான ஜாதி ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். திரளான ஜாதி ஜனங்கள் உருவார்கள். வானத்தின் நட்சத்திரம் போல அவன் சந்ததியை பெருக பண்ணினார். ஹல்லேலூயா! இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு நீ எதுல நீ கீழ்ப்படியலன்னு யோசனை பண்ணிப்பா. ஆண்டவர் எத்தனை நேரம் வாண்ட பேசியிருப்பாரு, எத்தனை காரியங்களை சொல்லியிருப்பாரு.
இன்னைக்கு கீழ்ப்படியாம போனதுனால அன்னைக்கு இருந்த இடத்துல இருந்து நின்றுட்டு சோத்திரம் போட்டுட்டே இருக்கீங்க. அவர் சொன்ன இடத்துக்கு நீ கீழ்ப்படிந்து போயிருக்காயா? அப்புறம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கல குறை சொல்லிட்டு இருக்க. அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படி. அப்புறம் கீழ்ப்படுத்ததுனாலே அவனை ஆசீர்வதித்தா. இன்னைக்கும் நீ கீழ்ப்படியும் போது ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஒன்றுமே இல்லையா, குழந்தை பாக்கியமே இல்லை, திரளான ஜாதி உருவாக்க முடியாது. ஆண்டவர் உன்னை கற்பத்திற்கு அணி கொடுக்க போறா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, வேத வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படுத்தது போல நீயும் கீழ்ப்படுவாயானால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்கள் மூடி ஜெபம் செய்வார். நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆபிரகாம் உம்முடைய வார்த்தைக்கு சொல்லுக்கு கீழ்ப்படுத்தது போல நாங்களும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தி நடக்க கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். அவன் கீழ்ப்படுத்தி நடந்ததாலே அவனை திரளான ஜாதிக்கு தகப்பனாக மாற்றினவரே ஸ்தோத்திரப்பா. I love Thomas sick in the name of Jesus. அதே போல நாங்களும் அந்த கீழ்ப்படுகிற தன்மைகளை கொடுங்கப்பா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தால ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தந்தையே. அமேன் அமேன் அமேன். God bless you. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. கீழ்ப்படிந்தாதான் ஆண்டு திரளான ஜாதியை உங்களுக்கு பெருக்கத்தை உண்டு பண்ணுவார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இந்த பூமி எல்லாம் உங்களுடைய கையில் ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.